எங்கட மௌத் அழகாக்கி வைப்பாயாக. எங்கட மௌத் அழகாக்கி வைப்பாயாக. கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. அழகான மௌத்தை நசீவாக்குவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாக. பாவத்தை கசப்பாக்கி வைப்பாயாக. பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயாக. நன்மையான கர்மங்களை லேசாக்கி வைப்பாயாக. நன்மையான கர்மங்கள் மீது ஆசை ஆர்வத்தை நசீவாக்குவாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. என்னுடைய பெற்றோரை கபூல் செய்வாயாக. என்னுடைய பெற்றோரை கபூல் செய்வாயாக. அவர்கள் யாரெல்லாம் கபரில் அகற்றார்களோ அதே கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. அதே கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. என்னுடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆவியத்தான் ஆரோக்கியமான வாழ்வை நசீவாக்குவாயாக. அதை எங்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்களை கபூல் செய்வாயாக. எங்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய குழந்தைகளை கூட எங்களை கண்களுக்குள்ள வைப்பாயாக. பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு திருமணத்துக்கு பிறகும் சோதிச்சிடாதே அல்லாஹ். திருமணத்துக்கு முன்னாலே சோதிச்சிடாதே அல்லாஹ். பேர பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். வீடுகளுக்கு வர இருக்கின்ற மருமக்களை சாலிஹான மக்களாக்கி வைப்பாக அல்லாஹ். தீனுடைய மக்களாக்கி வைப்பாயாக அல்லாஹ். தீனுடைய மக்களாக்கி வைப்பாக அல்லாஹ். எங்களை கபூல் செய்வாயாக. எங்களை பொறுத்துக் கொள்வாயாக. எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. கடன் இல்லாத வாழ்வை நசீவாக்குவாயாக. கடன் இல்லாத வாழ்வை நசீவாக்குவாயாக. குறையில்லாத செல்வத்தை நசீவாக்குவாயாக. தேக ஆரோக்கியத்தை நசீவாக்குவாயாக. ஆவியத்தான வாழ்வை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ குழந்தைகள், மனைவி மக்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் ஆரோக்கியமான ஆவியத்தான வாழ்வை நசீவாக்குவாக. இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக. இந்த ஊரை கபூல் செய்வாயாக. மதரசாவுடைய மாணவர்களை கபூல் செய்வாயாக. மதரசாவுடைய மாணவர்களை பொருந்திக் கொள்வாயாக. தீனுடைய தாய்களாக்கி வைப்பாயாக. சாலிஹான மக்களாக்கி வைப்பாயாக. எங்களை கபூல் செய்வாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த சபையில யார் யாரெல்லாம் இடத்தில் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி உன் பக்கம் கையேந்திருக்கிறார்களோ அனைவருடைய சகல தேவைகளையும் நீ அறிந்த ரப்பாக இருக்கிறாய். அனைவருடைய தேவைகள் உனக்கு அப்பட்டமாக தெரியும் யா அல்லாஹ். அனைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்து.